தல அஜித் மற்றும் இயக்குனர் மகள் திருமேனி கூட்டணியில் தற்போது தியேட்டர்களில் வெளியாகியுள்ள விடாமுயற்சி திரைப்படம் தொடர்ந்து 13வது நாளாக அனைத்து தியேட்டர்களிலும் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் ஆகிட்டு இருக்கு. இந்த திரைப்படம் நம்ம தல அஜித் ரசிகர்கள் தரப்பில் மட்டுமல்லாமல் அனைத்து தரப்பு மக்கள் மத்தியிலும் நல்ல வரவேற்பை பெற்று மிகப்பெரிய ஒரு பிளாக் பஸ்டர் சக்ஸஸ் திரைப்படமாக அமைஞ்சிருக்கு. மேலும் இந்த திரைப்படம் தியேட்டர்கள் தரப்பு டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் ப்ரொடியூசர் என அனைவருக்குமே மிகப்பெரிய அளவிலான லாபத்தையும் கொடுத்திருக்கு அப்படிங்கிற தகவல்களும் தொடர்ந்து இணையதளங்களில் வெளியாகிட்டு இருக்கு. இந்த நிலையில் இந்த விடாமுயற்சி திரைப்படம் வெளியாகி 13வது நாளான இன்று இதுவரைக்கும் இந்த திரைப்படம் எந்த அளவுக்கு பாக்ஸ் ஆஃபீஸ் வசூல் பெற்றிருக்கு அப்படிங்கிற வசூல் விவரம் தற்போது இணையதளங்களில் வெளியாக ஆரம்பிச்சிருக்கு. அந்த வகையில் இந்த விடாமுயற்சி திரைப்படம் தமிழ்நாட்டில் மட்டுமே முதல் நாள் 40 கோடியும், இரண்டாவது நாள் 32 கோடியும், மூன்றாவது நாள் 25 கோடியும் என முதல் வார இறுதியில் மொத்தமாக 7 நாட்களும் சேர்த்து தமிழ்நாட்டில் மட்டுமே இந்த திரைப்படம் கிட்டத்தட்ட 166 கோடி வசூல் செய்திருந்துச்சு. இதைத் தொடர்ந்து இரண்டாவது வாரத்தில் 8வது நாள் 13 கோடியும், 9வது நாள் 12 கோடியும், 10வது நாளும் 12 கோடியும், 11வது நாள் 13 கோடியும், 12வது நாள் நேற்று 9 கோடியும் வசூல் செய்திருந்துச்சு. இதைத் தொடர்ந்து 13வது நாளான இன்று இதுவரைக்கும் இந்த திரைப்படம் கிட்டத்தட்ட 7 கோடி வசூல் செய்திருக்கு அப்படிங்கிற வசூல் விவரம் தற்போது இணையதளங்களில் வெளியாகி இருக்கு. மொத்தமாக இந்த 13 நாட்களும் சேர்த்து இந்த திரைப்படம் தமிழ்நாட்டில் மட்டுமே கிட்டத்தட்ட 232 கோடி வசூல் செய்து ஒரு மிகப்பெரிய வசூல் சாதனை படைச்சிருக்கு. மேலும் உலகம் முழுவதுமாக மொத்தமாக இந்த 13 நாட்களும் சேர்த்து இந்த திரைப்படம் தற்போது கிட்டத்தட்ட 310 கோடிக்கு மேலே வசூல் செய்து மிகப்பெரிய ஒரு வசூல் சாதனை படைச்சிருக்கு அப்படிங்கிற முழு வசூல் விவரமும் இணையதளங்களில் வெளியாகி இருக்கு. இப்படி பார்க்கும்போது ஒரு கண்டென்ட் ஓரியன்ட் திரைப்படம் இரண்டாவது வார முடிவிலேயே கிட்டத்தட்ட 300 கோடிக்கு மேலே வசூல் செய்திருப்பது மிகப்பெரிய ஒரு வசூல் சாதனையாக பார்க்கப்படுது. கண்டிப்பாக இது தமிழ் சினிமாவில் தல அஜித் ஒருவரால் மட்டுமே சாத்தியம் அப்படின்னு அடித்து கூறப்படுது. இன்னும் வரப்போகிற நாட்களிலும் இந்த விடாமுயற்சி திரைப்படத்தின் பாக்ஸ் ஆஃபீஸ் வசூல் மேலும் பல சாதனைகளை படைக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. காரணம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது இன்னும் பார்த்தோம்னா உலக அளவில் அதிக எண்ணிக்கையிலான தியேட்டர்களில் இந்த திரைப்படம் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் ஆகிட்டு இருக்கு. ஸோ இந்த விடாமுயற்சி திரைப்படத்தை நீங்கள் பார்த்துட்டீங்களா? படம் எப்படி இருந்துச்சு? மொத்தமாக இந்த 13 நாட்களில் எத்தனை முறை இந்த திரைப்படத்தை நீங்கள் பார்த்துருக்கீங்க? இந்த படத்தில் உங்களுக்கு பிடிச்ச ஃபேவரட் சீன் எது அப்படிங்கிற உங்களுக்கு கருத்துக்களை நம்ம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரி தமிழ் சினிமாவோட எக்ஸ்க்ளூசிவான பல தகவல்களுக்கு நம்ம சினிபாஸ் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. நன்றி, வணக்கம்.